கோடை வெயிலால் விளைச்சல் குறைந்து வரத்து சரிந்ததால் ஒட்டன்சத்திரம் மொத்த விற்பனை காய்கறி சந்தையில் பல்வேறு காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மொத்த வியாபார காய்கறி சந்தைக்கு சத்திரப்பட்டி, விருப்பாச்சி, வீரலப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து விவசாயிகள் தக்காளி, பச்சை மிளகாய், பீன்ஸ், அவரை, முருங்கை, கொத்தவரை, மாங்காய் போன்றவற்றை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இச்சந்தையில் இருந்து 60% காய்கறிகளை கேரள மாநில வியாபாரிகளும், 40% காய்கறிகளை சென்னை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர். கடந்த வாரம் வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் காய்கறிகளின் விளைச்சல் குறைந்து வரத்து சரிந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 160 ரூபாய் வரை விற்ற 14 கிலோ கொண்ட தக்காளி பெட்டி ஒன்று தற்போது 250 ரூபாய் வரை விற்பனையாகிறது. 50 ரூபாய்க்கு விற்ற பச்சை மிளகாய் 75 ரூபாய்க்கும், 80 ரூபாய்க்கு விற்ற பீன்ஸ் 130 ரூபாய்க்கும், 90 ரூபாய்க்கு விற்ற அவரைக்காய் 130 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. போன வாரத்துக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 10 ரூபா 15 ரூபா கூடி போயிட்டுருக்கு. இதே மாதிரி கூடி போயிட்டுருக்குது. வரவுகள் நாளுக்கு நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நாளுக்கு நாள் தேவை ஜாஸ்தியாக இருக்குது. இனி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வைகாசி பிறந்துடும், முகூர்த்த நாள்கள் வரும். அப்போ இந்த முகூர்த்த நாள்கள் வரும்போது இதெல்லாம் பீன்ஸு, அவரைக்காய், மிளகாய் இதெல்லாம் முக்கியமாக தேவை அதிகம். அப்போ இனி இதை காட்டில் விலை கூடுறதுக்கு தான் வாய்ப்பு, கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ வெய்ய காலம் வந்ததுனால தண்ணி பற்றாக்குறை, வரவு கம்மி. போன வாரம் நடப்பு 100 to 160, 170 போச்சு. இந்த வாரம் இன்னைக்கு 100 ரூபாயிலிருந்து 250 ரூபா டாப். தக்காளி நல்ல தெளிவு. காய்கறிகளின் விலை உயர்ந்திருப்பதாக மொத்த வியாபாரிகள் தெரிவித்தாலும் விவசாயிகளை பொறுத்தவரை கட்டுப்படியாகும் அளவிலான விலை தங்களுக்கு கிடைக்கவில்லை என வருத்தம் தெரிவித்துள்ளனர். இப்போ தக்காளி பயிர் நட்டு ஒட்டஞ்சத்திரம் தங்கச்சி அம்மாவட்டி மார்க்கெட்டு கொண்டு வந்துருக்கேன் சார். 1 மாத காலமாக வந்துட்டு இருக்குது. தக்காளி வெயில் ரொம்ப கடுமையாக இருந்ததுனால நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு காய்க்கலை. செடி ரொம்ப பின்னோக்கி போயிடுச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. இடுபொருள் செலவு எல்லாமே கூடி ஆயிடுச்சு. ஆள் பற்றாக்குறை கிடைக்கல. விலைவாசி போன ஒரு 2 வார காலமாக ஏதோ ஓரளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில் விற்றுக்கிட்டு இருந்தது. இப்போ மழை பெஞ்சிட்டுருக்கனால கொஞ்சம் விலை கூடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சார். ஆனால் இப்போ மழை பெஞ்சு கூடலை சார். கேட்டால் வெளியில் தக்காளி வெளி மார்க்கெட்டில் விளைச்சல் அதிகமாக இருக்குன்னு வெளியில் எல்லாம் போயிட்டாங்க. எங்களுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு விளைச்சல் இல்லாத போதிய விலை கிடைக்காதுனா ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்றைக்கி விலைவாசி கட்டுப்படியாக 400 ரூபாய்க்கு பெட்டி மேலே விற்றா தான் கட்டுப்படியாகும். ஆள் விலைவாசி எல்லாமே கூடிருச்சு. சுங்க வாடகை எல்லாம் கூடித்தே இருக்குது. ஆனால் இந்த மேல் விலை இல்லைலாம் நாங்களாம் மழையும் இல்லை. இந்த வருஷம் மழை வேறு ரொம்ப கடினமான நிலைமையில் நாங்கள் தக்காளி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. தக்காளி, பச்சை மிளகாய், அவரை, பீன்ஸ் போன்றவற்றின் விலை உயர்ந்தாலும் முருங்கை, மாங்காய், கொத்தவரை போன்ற காய்கறிகளின் விலை கணிசமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.